உலகத் தமிழர்கள் அனைவரையும் இன்றைக்கு நாம் பேசுகிற மிக முக்கியமான விவகாரம் என்னவென்றால், என்ன நடக்குது? உலகத்தை முழுமையாக கவலைக்குரிய ஒரு விவகாரம். ஈரான் மற்றும் அமெரிக்க போர். இன்று காலை மூன்றாம் உலகப் போர் ஆரம்பித்து விட்டது என பொறுப்பட்ட பேச்சை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்கிறார். ஐநா மாமன்றத்தில் பேசுகின்ற போது முதலாக எந்த எல்லைக்கும் நாங்கள் சந்திக்க தயார் என்ற கருத்தை ஈரானுடைய ஐநாவினுடைய பிரதிநிதி வழங்கி இருப்பும் செவ்வியும் தற்போது நாம் பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராகச்சி அவர்களுடைய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பகையி தன் அறிக்கையில் எல்லா நிலைகளையும் தாம் சந்திக்க இருப்பதாகவும், எல்லா நிலைகளான எதிர்ப்பையும் எங் மீது செலுத்துகிற அழுத்தத்திற்கு நாம் ஒருபோதும் அடிபணியப் போவதில்லை என்பதை ஈரான் வலிமையாக தெரிவிச்சிட்டு. அப்பாஸ் அராகச்சி என்ன சொல்கிறார் என்றால், இங்க பாருங்க, ஒரு அமிக்கபிள் ரீகன்சிலியேஷன், சமாதானம், அமிக்கபிள் செட்டில்மெண்ட் ஆர் பைலேட்டரல் டாக் இன் பிட்வீன் த டூ நேஷன் நாங்கள் ப்ரியாரிட்டி கொடுத்தா அதுக்கு முன்னாடி ப்ரோ கண்டிஷன் நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது. இந்த கண்டிஷனெல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஸ்டாக் பைல்ஸ், அணு ஆயுதம் இதையெல்லாம் நாங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. அடுத்து ஏவுகணைகள், நீண்ட தூர ஏவுகணைகள் தயாரிக்கக்கூடாதுன்னெல்லாம் அமெரிக்கா அவன் இஷ்டத்துக்கு போடுற கண்டிஷன்ஸில் வி won't அக்செப்ட் அப்படிங்கிறத ஈரான் ஹஸ் மேட் வெரி கிளியர் ஸ்டேட்மெண்ட், டிஸ்க்ளோஸ்டு, வெளிப்படையாக அவர்கள் அறிவித்து விட்டார்கள். நல்லா புரிஞ்சுக்கிட்டா, அப்போ மேசைக்கு நீ வந்து பேசு அப்படின்னு அமெரிக்கா கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிக கடூரமான பொய்களை சொல்வதில் வல்லவர் என்பதை நாம் பார்க்கிறோம். ஈரான் சொல்லுது, நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு அவர்களை அழைக்கவில்லை, அவர்கள் எங்களை அழைக்கிறார்கள், நாங்கள் மனமோடு செல்ல போகிறோம், ஆனால் அதற்கு முன்பு இந்த கண்டிஷனை நீ போடாத. சரி, இதற்கு இடையில் ஐரோப்பிய யூனியன் என்ன நினைக்கிறாங்கன்னா, இரட்டை நிலைப்பாடை எடுத்திருக்கிறார்கள். என்ன இரட்டை நிலைப்பாடு? டென்மார்க் விவகாரத்தில் அமெரிக்காவை எதிர்க்கிறார்கள், கிரீன்லாந்து விவகாரத்தில், உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்கா ஆதரவு கொடுக்க வேணும், ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாடு, கனடா விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடு. அவங்க இப்படி பல விஷயங்கள். இந்தியாவோட அக்ரிமெண்ட் போடும்போது ரஷ்யா அமெரிக்காவுக்கு எதிரான நிலைப்பாடு, உல்டா உல்டா உல்டா. இப்போ ஈரான் விவகாரத்தில் அமெரிக்காவுக்கு ஆதரவான நிலைப்பாடு. யூரோப்பிய யூனியனும் கூட கன்ஃபியூஸ் பண்ணியிருக்கு, கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க நிறைய. அதற்கு காரணம் வரம்பற்ற பேச்சும், எல்லையற்ற பேச்சும், துரதிர்ஷ்டமான பேச்சும், பொறுப்பற்ற ஒரு தலைவனை அமெரிக்கா பெற்றிருப்பது மிகுந்த மனவலியை ஏற்படுத்துவதாக இருக்கிறது. இப்போ நீங்கள் கவனித்து பாருங்க, ஈரானை எதிர்த்து உலகத்தில் நகரும் நகரமாக 5000த்திற்கும் மேற்பட்டவர்கள் பணிபுரியக்கூடிய அர்மதா என்று அழைக்கும் ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை உள்ளே கொண்டு வந்தாச்சு. அது ஒரு உலகம். பொதுவாக ஏவுகணைகள் இருக்கிறது, போர் டேங்கர்கள் அதுக்கு சமமானவை, கடலிலே இறங்கக்கூடிய அனைத்தும் இருக்கிறது, நீர்மூழ்கி கப்பல்கள் உண்டு, ரடார் சிஸ்டம் உண்டு, எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் உண்டு, நியூக்ளியர் வெப்பன்ஸுகள் உண்டு, விமான தளங்கள் உண்டு, ஏராளமான குட்டி படகுகள், அதை சுற்றி எல்லாம் 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 உண்டு. பெரிய அரங்கங்கள், பெரிய ஷூட்டிங் ஸ்பாட்டுகள், மைதானம், கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு கடலில் நகரும் ஒரு நகரம்தான் அர்மதா அல்லது ஆப்ரஹாம் லிங்கன். அதை கொண்டு ஹெர்மூஸ் பக்கத்தில் நிறுத்திட்டான். நான் அடிக்க போகிறேன். யார்? அமெரிக்கா. அடிக்க வேண்டியதானே? ஏற்கனவே போரை நிறுத்தி முடிச்சாச்சு. அமெரிக்கா ஏற்கனவே போர் செஞ்சான். 12 நாள் போரில் சமாதானத்துக்கு ஈரான் சொன்னது, ஈரான் பெரும் துவம்சம் அளித்தது, ஈரானுக்கு பெரும் பாதிப்பு வந்தது, இஸ்ரேலை பாதிக்க வந்தது. ஆனால் இப்போது போர் என்று வந்த பிறகு அடிக்காமல் அமெரிக்கா என்ன சொல்கிறது? இங்கே வா, பேசிக்கு வா,
இப்போ அமெரிக்காவின் பலவீனத்தை இது காட்டுகிறதா என்பதை நாம் இப்போது பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுது அமெரிக்காவின் பலவீனம் என்ன? வெனிசுவேலாவை போன்று மேலிருந்து டெல்டா ஃபோர்ஸை இறக்கி ஆயத்துல்லா கமெனியை கொலை செய்ய முடியுமா? பாயிண்ட் நம்பர் 1. அமெரிக்காவுடைய திட்டத்தை நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொன்னால், முதல்ல உச்சபட்ச தலைவர் அயாதுல்லா கமெனியை காலி செய்வது. பாயிண்ட் நம்பர் 2, ஈரானின் பொது சமூகத்தில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தி சிஐஜி என்று சொல்லக்கூடிய சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆஃப் யுஎஸ், மொசாத், சின்பட் போன்ற பல அமைப்புகளின் மூலம் ஈரானுடைய பொது சமூகத்தில் பெரும் கலவரத்தை ஏற்படுத்துவது. 3வது, இராணுவ தளபதிகள், பிரிகேடியர்கள், உள்ளரங்க இராணுவ கட்டமைப்புகள், ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் குடோன்கள், ஏவுகணை தளங்கள், பெரும் கட்டடங்கள் அனைத்தையும் உருக்குலைவதற்கு அடித்து நாசம் செய்வது. 4வது, அது முதலில் உள்ளதா, உச்சபட்ச தலைவர் கொமேனியை கொலை செய்வது, அவரை காலி செய்வது. இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்த மாதிரி திட்டங்களை வைத்துக்கொண்டு ஈரானில் ஒரு ஆட்சி மாற்றம் உருவாக்குவதற்கு தான் அவர்களின் நோக்கம். இதை வெளிப்படையாகவே அறிவிச்சிட்டாங்க. ஆனால் சூடுபட்ட இஸ்ரேல் சற்று மௌனமாக இருப்பதற்கு காரணம், அவங்க எந்த அளவிற்கு ஈரானால் பாதிக்கப்பட்டு இழப்பீட்டை சந்தித்திருக்கிறார்கள் என்பதையும் இப்பொழுது பார்க்கிறோம். இப்போ உங்களுக்கே புரியும், உலக அரசியல் புரிகிறதற்கு பெரிய தத்துவம் ஒன்றும் தேவையில்லை. மிகப்பெரிய அருமதாவை கொண்டு நிறுத்தி உடனடியாக அடித்து துவம்சம் செய்ய வேண்டிய அமெரிக்கா இன்னும் 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 பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் ஏன் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்? மிக முக்கியமாக ஈரானுடைய இராணுவ வல்லமை அவ்வளவு பெரிதாக இருக்கிறதா? இருக்கிறது. 80,000ற்கு மேற்பட்ட ஷாஹின் தற்கொலை ட்ரோன்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். தினம் ஒன்றுக்கு, நாள் ஒன்றுக்கு 400 ட்ரோன்கள் ஈரானில் தயார் செய்யப்படுகிறது. இந்த ஷாஹின் 129, ஷாஹின் 139 அண்ட் 191, இது ஒரு தற்கொலை ட்ரோன். இதை ஏவினா வேகமாக போய் மறைபொருளால் மலைகளுக்கு பின்னால் இருந்து சென்று அடித்து கடைசியில் இலக்கை தாக்கி தானே வெடித்து சிதறிவிடும். இதுதான் ஷாஹின். இது உக்ரைன் போரில் பெரிய அளவில் வேலை செஞ்சது. கிட்டத்தட்ட இது அல்லாமல் அமெரிக்கா ஏன் பேச்சுவார்த்தைக்கு வா வா அப்படின்னு கூப்பிடுறாங்கன்னு சர்வதேச காணொலிகளில் பார்த்தால் ஈரானில் என்னெல்லாம் இருக்கிறது என்றால் அது நிறைய லிஸ்ட், அதெல்லாம் சொல்லலை. கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய அல் ஃபத்தா 2 10,000 கிலோமீட்டர்ஸில் போய் டார்கெட்டை அடித்து தள்ளிடுவாங்க. பாயிண்ட் நம்பர் 1, சிஜில், கதர், கர்ரம்சோர் 5 அணு ஆயுத வார்ஹெட்ஸை வைத்து தாக்குதல் நடத்திடுவாங்க. பெரிய அளவில் வச்சுருக்கிறாங்க ஈரான். இதனால் அமெரிக்கா பயப்படுறான், அச்சப்படுகிறான். இருந்தாலும் கீழ் உளுந்து மீசையில் மண் ஒட்டாத கதையில் பாரு, அடித்தா நாசமாக போயிடுவா, பேச்சுவார்த்தைக்கு வா, பேச்சுவார்த்தைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நல்லா புரியுதா உங்களுக்கு? இப்போது அமெரிக்காவுடைய அச்சத்திற்கு காரணம் ஈரானுடைய இராணுவ வல்லமை, ஈரானுடைய தொழில்நுட்ப அறிவு, ஈரானுடைய ஹேக்கர்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கம்ப்ளீட்டாக ஹேக் பண்ணிடுவாங்க. ஈரானுடைய தற்கொலை படைகள், ஐஆர்ஜிசி, எலைட் சொசைட்டி, இதை பார்த்து அவர்கள் அஞ்சுகிற இந்த நேரத்தில் நாள் ஒன்றுக்கு 400 ட்ரோன்கள், அல்ஃபத்தா போன்ற பெரும் ஏவுகணை குடன்கள் லட்சக்கணக்கில் இருக்குங்கிறாங்க, ஆயிரக்கணக்கில். அதுக்கு அடுத்து அவங்க ரொம்ப கவலைக்குரியது ஒரு கேள்வி. உங்களுக்கெல்லாம் தெரியும், 5000 பேரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஷிப்பை உருவாக்கியிருக்கானே, இதை ஒரு ட்ரோனை வச்சு எப்படி அடிக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். அதுக்கு பதிலை இன்டர்நேஷ்னல் காணொலியில் வந்ததை தமிழாக்கத்தில் தார். என்னன்னா 1,00,000 டன் வெயிட்டை கொண்டு நிறுத்தியிருக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் இசோகால் அர்மதா அல்லனா ஆப்ரஹாம் லிங்கன். சிங்கத்துக்கு முன்னாடி சிறு நரி என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும்.
மலைகளுக்கு முன்னால் இல்லையா மகுடி ஊதி ஆட வைக்க முடியுமா? பெரும் மலைகளுக்கு முன்னால் மகுடி ஊதி ஆட வைக்க முடியாது. பாம்புகளை ஆட வைக்கலாம், மலைகளை ஆட்டம் காண முடியாது. ஆக மகுடியை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படின்ற கேள்விக்கு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, அமெரிக்காவுக்கு தெரியும். சிக்குப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. என்ன சிக்கல்? உலகத்தில் இருக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அயன் டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங், ஏரோ சிஸ்டம் 3, S-400, S-300, தார் அண்ட் ஆல்சோ பேட்ரியாட். இது நாளை நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறோம்னா, இதில் 3 வல்லமை கொண்ட தேசங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். ஒன்று இஸ்ரேல், மற்றொன்று அமெரிக்கா, மற்றொன்று ரஷ்யா. இதுதான் வல்லமையானது. 40,000 கோடி ஒரு S-400. இதுக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் கேட்குறீங்க 1,00,000 டன் வெயிட்டு கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய அந்த ஆப்ரஹாம் லிங்கனை ஈரான் என்ன செய்ய முடியும் என்று கேட்டால், அதுதான் தொழில்நுட்பம். ஈரான் என்ன செய்ய போகிறாங்கன்னா, போலியான பொய்யான ஏவுகணைகளை முதல்ல அனுப்புவாங்களாம். அதை அனுப்புனா அதனுடைய விலை எவ்வளோ தெரியுமா? ஈரானுடைய ஷாஹினுடைய விலை 17 லட்சத்தில் இருந்து 40 லட்சத்துக்கு உள்ளதான். 18 லட்சம் 20 லட்சம் இவ்வளோ தான் வருமா. ஆனால் ஒவ்வொரு ட்ரோன்களையும் தங்கள் மீது மோதாமல் இருப்பதற்கு அமெரிக்கா தடுத்தால், தடுப்புக்காக அவர்கள் பயன்படுத்துகிற ஒவ்வொரு தடுப்பு ஏவுகணைகளின் மதிப்பு 20 கோடி ரூபாய். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க சார். ஒரு நாளைக்கு 100 யூஸ் பண்ணால் 2000 கோடி காலி. கேட்டிங்களா? ஒரு நாளைக்கு ஒரு 50 யூஸ் பண்ணால் 10,000 கோடி காலி. 10 நாள் போர் நடந்தால் 1,00,000 கோடி காலி. இந்த டெக்னாலஜி என்ன பண்ண போகிறாங்களா, ஈரான் போலியான பலவற்றை ஏவி அமெரிக்காவினுடைய வான்படைகளை பலமிழக்க செய்வது. பாயிண்ட் நம்பர் 1. ரொம்ப கவனிங்க, இந்த அளவுக்கு யாரும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. பாயிண்ட் நம்பர் 2, உண்மையான தற்கொலை படைகளை போன்ற ட்ரோன்களை அதற்கு பின்பு ஏக போகிறாங்க. அது ஏவினால், இதெல்லாம் அமெரிக்காவை அச்சப்படுகிறது. அமெரிக்காவுடைய இராணுவ எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க, இதை ஏவினால் அது மொத்தமாக வந்து தாக்கினால் ஒரு 5, 2, 3ன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் அதை சமப்படுத்த முடியும். 100, 200ன்னா இன்டர்நேஷ்னல் மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க, அப்படி வருகிற போது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆயிடும், குழம்பி விடும். தமிழில் சொல்ல வேண்டாம், கன்ஃபியூஸ்டு. குழம்பி எதை தடுக்கிறது எதற்குன்னு தெரியாமல் தடுமாறுகின்ற போது இவர்கள் திட்டத்தின் அடிப்படையில் முழுமையாக அவ்வளவும் உள்ள வந்துடும். அப்படின்னா பெரும் சேதாரம் எதுக்கு விழுந்துடும்? ஆப்ரஹாம் லிங்கனுக்கு விழுந்துவிடும். அமெரிக்கா காலியாகிவிடும். ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹெர்முஸ் தாண்டி ஹவுதிகளோடு ஒரு தாக்குதலை நடத்தினார்கள். ஹவுதிகள் உலகத்தில் இருக்கிற பெரிய ரெபல்ஸ். அவங்க 1700 நிலைகளில் யெமனில் வடக்கு பகுதியில் நடத்திய போது திருப்பி தாக்கினார்கள். ட்ரூமன் கப்பல், யுஎஸ்க்கு அடுத்த சித்தப்பா புள்ள, இதுக்கு அடுத்த ரேஞ்சில் இருக்கிறது யுஎஸ் ஹரி ட்ரூமன். இந்த கப்பலை அடித்து நகட்டி F-35 கடலில் தள்ளிட்டாங்க. உடனே பார்த்தான் அமெரிக்கா, ஓமனை கூட்டு ரகசியமாக கண்ணுக்கும் கை வச்சு எழுதி கொடுத்துட்டு, இஸ்ரேலை வேணா நீ நடித்துக்கொள், உன்னை நான் நடிப்பதில்லை, நான் போயிடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லி மெதுவாக போனது ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி நடந்தது, 6 மாதத்துக்கு முன்னாடி. இதையெல்லாம் ஈரான் நன்கு உணர்ந்து, ஈரான் தற்போது 3 வித ஏவுகணைகள், பலிஸ்டிக், சூப்பர்சோனிக், ஹைப்பர்சோனிக், இதில் அனைத்திலும் அல்லது ஹைப்பர்சோனிக்கை முழுமையாக யார் கொடுத்துருக்குறாங்களாம்? ஹூதிகளுக்கு கொடுத்துருக்காங்களாம். ஹவுதிகளுக்கு, ஹிஸ்புல்லாவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது அல்லாமல் ஈராக்கில் இருக்கும் ஜிஹாதிய தற்கொலை படைகள், அவர்கள் பேர் ஹிஸ்புல்லா தான், ஏதோ ஒரு ஹிஸ்புல்லா, அவர்களும் ரெடியாக இருக்கிறார்கள். இப்போ அமெரிக்கா அஞ்சுகிறதுக்கு காரணம், ஒட்டுமொத்தமாக 80,000த்திற்கு மேற்பட்ட ட்ரோன்கள் லட்சக்கணக்கில் அடிக்க ஆரம்பித்தால் அமெரிக்கா காலி. என்ன செய்ய முடியும்? ஒரு பக்கம் இஸ்ரேல் அடிப்பாங்க, மற்றொரு பக்கம் அமெரிக்காவை அடிப்பாங்க,
ஒரு பக்கம் அல் உதீது தளத்தை அடிப்பார்கள், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் அடிப்பார்கள், துருக்கியை அடிக்கலாம், கத்தரை அடிக்கலாம், ஜோர்டானை காலி செய்யலாம். அமெரிக்கா குழம்பிடும். இப்போ அமெரிக்காவுக்கு ஏன் பேச்சுவார்த்தைக்கு வா பேச்சுவார்த்தைக்கு வா பேச்சுவார்த்தைக்கு வா அப்படின்னு சொல்கிறது, அமெரிக்காவுக்கு ஆதரவாக எந்த அரபு நாடும் இல்லை. துருக்கியை நேற்று சந்திப்பதற்கு பேசியிருக்கிறாங்க. அதை போன்று மிக முக்கியமாக மசூத் பெசஸ்கியான் ஸ்போக் டு யாரோடு, முஹம்மது பின் சல்மானோடு பேச்சுவார்த்தை. அதை போன்று துருக்கியினுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் ஃபத்தான் போரை நிறுத்து, அப்துல் ரஹ்மான் அல்தானி போரை நிறுத்து, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போரை நிறுத்து. எல்லாரும் சொல்கிறான் போர் வேணாப்பா. அடுத்து ஒரு ஆயுதத்தை வச்சுருக்கான், பேராயுதம். யார்? ஈராக். முதல்ல நான் இராணுவத்தை சொல்லிட்டேன், ஏவுகணைகளை சொல்லிட்டேன், நிறைய சொல்லலாம், பேச பேச நிறைய இருக்குது. என்ன ஆயுதம்? ஹெர்மூஸ் வளைகுடா. அது என்ன ஹெர்மூஸ்? இதுதான் உலக வர்த்தகத்தில் 20% இயற்கை வாயுகளை கட்டுப்படுத்துது. 25% உலகத்தினுடைய க்ரூட் ஆயில் ஃபுல்லாகவே இப்படித்தான் போகணும். இது யாருடைய கையில் இருக்குது? மொத்தம் 57 கிலோமீட்டர் மிக ஆழமான கடல். எல்லா கப்பலும் இப்படித்தான் போகணும். இந்த 57 கிலோமீட்டர் போகலைன்னா கப்பல் போகாது. அமெரிக்கா தொழில், சவுதியுடைய தொழில், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் தொழில், எல்லாருடைய தொழில், பஹ்ரைன், ஓமன், எல்லா கப்பல்களும், உலகத்தின் கப்பல்கள் அனைத்தும் போகக்கூடிய ஹெர்மூஸை பிளாக் செஞ்சிருவாங்க. ஈரானுடைய கலிபாப் அவர்களும் ஈரானுடைய இராணுவ தளபதி சொல்கிறார், இங்கே பாருங்க, ஹெர்மூஸுக்கு அடியில் நாங்கள் என்ன வச்சுருக்கோம்? கடல் கன்னி வெடிகள். எந்த கப்பலும் போக முடியாது, அடித்து காலி செஞ்சிருவோம். பிதைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் ஸ்பீட் போட்டின் மூலம் 300 ஏவுகணைகளை கொண்டு தாக்க போகிறோம். இதெல்லாம் நான் சொல்லலை, அல் ஜசீரா மற்றும் ஆங்கில காணொலியினுடைய தமிழாக்கம் தான். நான் 5 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காந்து மண்டையை பார்த்தா தான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்ல முடியும். இங்கே நம்ம ஊரில் உள்ள பேப்பர்லலாம் இதெல்லாம் வராது. நீங்கள் போய் பாருங்கள், கோ அண்ட் சர்ச், யூ மே கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நீங்கள் போய் பாருங்கள், அவ்வளோ சொல்லியிருக்கிறோம். நாங்கள் கடல் கன்னிவெடிகளை வைக்க போகிறோம், அணு ஆயுத கப்பல்களை வைத்திருக்கிறோம், இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டாங்க. அப்போ அமெரிக்கா தயங்கிறதுக்கான வேலை 2. மூன்றாவது, அமெரிக்கா தயங்கிறதுக்கு மிக முக்கியம், உலகத்தில் மிகப்பெரிய அளவிற்கு அப்ரஹாம் லிங்கனை கொண்டு நிறுத்தினாலும் அதைவிட 50 விழுக்காடு கம்மியான பஹாரியா கப்பலை நிறுத்தியிருக்கிறார்கள். இதுக்குள்ளே எல்லா சிஸ்டமும் இருக்குது. ஈரான் வலிமை குறைந்தது அமெரிக்காவோடு, எதில்? கடற்படையில். ஆனாலும் அவர்களிடத்தில் 1980 ஈராக் போரில் மரணம் அடைந்த பஹாரி, அவர் பேர் தலைவர், முழுமையான பேர் எனக்கு தெரியவில்லை, மற்றொரு பேர் பஹாரி, அவர் பேரில் கட்டப்பட்ட அந்த பெரிய கப்பல் இருக்கிறது. அதில் எல்லா தொழில்நுட்பங்களும் இருக்கிறது, இன்க்ளூடிங் சேட்டலைட் தொழில்நுட்பம் வரை. இவ்வளோ ஈஸியாக ஈரான் வெனிசுலா இல்லைங்க, ரொம்ப கவனிக்கணும். இப்போ அமெரிக்கா, இப்போ உங்களுக்கு புரியுதா? பேச்சுவார்த்தைக்கு வா பேச்சுவார்த்தைக்கு வா. நேற்று லண்டனிலிருந்து வெளியாகக்கூடிய ஒரு காணொளியின் செய்தி என்ன சொல்லுதுன்னா, சிலந்தி வலையில் போய் சிக்கி கொண்டதா அமெரிக்கா என்ற தலைப்பிலே அது வெளியிடுகிறது. அது என்ன தலைப்பு என்று உள்ளே சென்றால் இதுதான் சிக்கல். ஈரானுடைய வல்லமை, ஈரானுடைய ஐஆர்ஜிசி ஃபோர்ஸ், ஈரானுடைய எலைட் ஃபோர்ஸ், ஈரானுடைய கூட்டாட்சி ஷியா தலைமை 60% மக்கள், ஈரானில் இருக்கும் ஏவுகணைகள், ஈரானில் இருக்கிற ஹொலிஸ்டிக், அதாவது என்ன சொல்கிறது, முழுமையடைந்த ஆம்சன் ஆமினேஷன் குடோன்கள், மொனிசன்கள், அல் ஃபத்தா, கர்ரம்சோர், அல் கதர், அல் ஃபத்தா, ஃபத்தா 2, சொல்லிக்கொண்டே போகலாம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஒரு நாள் ஒன்றுக்கு 400 ட்ரவுன்கள், ஷாஹின் 29, ஷாஹின் 191, ஷாஹின் 139, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, சொல்லிக்கொண்டே போகலாம். இதுக்கு அல்லாமல் இன்னொரு செய்தி வந்துடும். பேசும்போது தான் சில செய்தி வருது, எழுதி வச்சுட்டு வாசிக்கவும் முடியாது. என்னென்னா, முக்கியமான முடிவுகளை எடுத்து விட்டாங்க. யார் தெரியுமா? ரஷ்யாவும் சீனாவும். ரஷ்யாவை விட சீனா தூக்கம் இல்லாமையே கழிக்கிறாங்க. ஏன்னா 45 லட்சம் கோடி ரூபாய், 450 பில்லியன் டாலர்களை அவர்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 45 லட்சம் கோடி சீனா வெனிசுலாவிலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணான். வெனிசுலாவை எடுத்த பிறகு 60 லட்சம் கோடி என்ன ஆனது? 60 லட்சம் கோடிப்பா, 1 கோடி 2 கோடி இல்லை. சீனா அப்படியே தகுச்சு போய் நிற்கிறாங்க. இங்கே முழுமையாக
அனைத்தையும் சப்ளை பண்ணிவிட்டு பெட்ரோலை வாங்கிட்டு இருக்கான். சீனாவை காலி செய்யணும்னா ஈரானை காலி செய். ஈரானை காலி செஞ்சால் சீனா அழிந்தது. சீனா சொல்கிறான் 28 30 கார்கோ 27 கார்கோ விமானங்களில் எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர், மனிஷன்ஸ், குண்டுகள், எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்பம் அவ்வளவையும் கொண்டு இறக்கிட்டாங்க. எங்க? ஈரானில். அதே மாதிரி நமக்கு கிடைச்ச தகவலில் சுகாய் 57, அப்புறம் SU-34, SU-35, SU-57 எல்லாத்தையும் ரஷ்யா கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் அங்கே இருக்கு, சும்மல்ல. F-35, F-52, F-15, F-16, F-22 இதற்கு சமமான அனைத்தும். இது அல்லாமல் நேற்றிரவு கடைசியாக கிடைச்ச ஒரு செய்தி, 3 நாடுகளும் கடற்பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஹெர்முஸ் ஒரு பக்கம், பாரசீக வளைகுடா பக்கம், இந்திய பெருங்கடலில் ஈரான் கப்பல். அந்த கப்பலின் பெயர் என்ன தெரியுமா? அந்த கப்பலின் பெயர் மிக முக்கியமாக ஈரானுடைய மிக முக்கியமான மேக்ரான் ரக கப்பல்கள், போர்க்கப்பல்கள் பயிற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. ரஷ்யாவுடைய சார்பிலே மிக முக்கியமாக கோர்வெட் சொடாய் ஷீ கப்பல், ரஷ்யாவுடைய கோர்வெட் ஸ்டாய்சி கப்பல், இவங்க எல்லாரும் இணைஞ்சி எதிரி கப்பல்களை துல்லியமாக அழிக்கக்கூடிய பயிற்சியில் அமெரிக்காவுக்கு வந்த காலி அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. இதற்கிடையில் இந்திய பெருங்கடலில் சீன கடற்படை மிகவும் நவீனமான அழிப்பான்களை கொண்டு இந்த பிராக்டிஸுக்கு அமெரிக்காவுக்கு வான் கொடுக்குறாங்க. இப்போ அமெரிக்கா இந்த அதிகாரத்தில் பாரசீக வளைகுடாவில் பேச்சுவார்த்தைக்கு வா வா என்று அழைப்பது எதற்கென புரிகிறதா? எதிரிக்கு எதிரி நண்பன் இந்த உலகத்தில் அப்படித்தான். அதனால் இன்றைக்கு ரொம்ப கொதிநிலை இருக்கிறது. உண்மையிலே யார் வெற்றி யார் தோல்வி என்பதை விட இன்று காலை அமெரிக்க அதிபருடைய என்ன சொல்கிறது கொக்கரிப்பு, 3ஆம் உலகப் போர். 3ஆம் உலகப் போர்னா ஒவ்வொருத்தனும் அழிஞ்சு போயிடுவான். இங்கே இருக்கக்கூடிய ஆண்டிப்பட்டி வரைக்கும் விளையாடிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ஒரு மோசமான தலைமையினால், ஒரு மோசமான தலைவனால் இந்த உலகம் எந்த அளவுக்கு சீரழிய போகிறது. அமெரிக்காவுடைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஒன்றை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன், நிறைய இருக்குது, அப்புறம் பேசுகிறான். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், அமெரிக்காவுக்கு பெரிய சிக்கல் என்னவென்றால் எல்லாத்தையும் கொண்டு நிறுத்தியாச்சு. அர்மதாவை கொண்டு நிறுத்தியாச்சு, அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை நிறுத்தியாச்சு, EU-57 அதை சொல்ல மறந்துட்டேன், அதையும் கொண்டு நிறுத்தியாச்சு. ஜெர்மனில் உள்ள அந்த தளத்தில் கொண்டு நிறுத்தியாச்சு. அது மட்டும் இல்லாமல் சென்காம் அமைத்திருக்கிறார்கள். இதன் மூலம் டெக்சஸுக்கு தொடர்பு, ஐரோப்பாவுக்கு தொடர்பு, பேட்டில் ஃபீல்டில் ஜிபிஎஸ் கருவியின் மூலம் நேரடியாக தொடர்பு எல்லாம் நிறுத்திட்டாங்க. அவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ராக்ஸி இஸ்ரேல் கம்ப்ளீட்டாக இருக்கான். ஆனாலும் அவர்கள் அச்சப்படக்கூடிய நோக்கம் இவர்களுக்கு சவால் விடும். ஈரானை கண்டு அவர்கள் அஞ்சுகிறார்கள். அவ்வளவு தொழில்நுட்பமும் இருக்குது சார். ஒரு உலகம்தான் அர்மதா, ஒரு உலகம்தான் ஆப்ரஹாம் லிங்கன். வானிலை இருக்கிறது, ஜிபிஎஸ் கருவி இருக்கிறது, ஏவுகணை தளம் இருக்கிறது, ரேடார் சிஸ்டம் இருக்கிறது, எலக்ட்ரானிக் வார்ஃபர் இருக்கிறது, அணு ஆயுத தளம் இருக்கிறது. அப்புறமா அனைத்து ஃப்ளைட்டுகளும் F-15, F-16, F-52, B-2 பாம்பர்ஸ், B-2 G57 எல்லாமே இருக்குது. ஆனாலும் லாட் ஆஃப் த ரிலக்டன்சி. ஒய், ஏன் இந்த தயக்கம்? அடித்து தாக்க வேண்டியதானே. தாக்குவதற்கு அவர்கள் தயங்குகிறார்கள். இப்பொழுது அமெரிக்கா சிக்குண்டு போனால், இவ்வளவே நிறுத்து, அமெரிக்கா சிக்குண்டு போனால் உலகம் காரி உமிழும். இப்போ என்ன செய்கிறது? அவன் அடித்தா வியட்நாமில் போன காலி. நேற்று ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஈரான் சொன்னாங்க, டேய் உங்களை பற்றி எங்களுக்கு தெரியுமாப்பா, 12 வருஷம் 18 வருஷம் போர் செஞ்சீங்களே ஆப்கானிஸ்தானோடு, எவ்வளோ செலவாச்சு தெரியுமா? எவ்வளோ செலவாச்சு தெரியுமா? யாருக்குமே தெரியாது சார். இப்போ சொல்கிறேன், 700 லட்சம் கோடி, 7 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவு செஞ்சுட்டு ஆப்கானில் தோற்று போய் அஷ்ரப் கானிங்கிற ஒருத்தனை கொண்டு வந்து பிரைம் மினிஸ்டராக வச்சான், அதிபராக. கடைசியில் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்து இவன் போய் நியூயார்க்கில் இறங்க முன்னாடி அந்த ஆள் ஓடிட்டார். கடைசியில் அந்த தொப்பி போட்டுட்டு தாடி வச்சுட்டு துணியை போட்டுட்டு இருந்த தாலிபான் ஃபுல்லாக பிடிச்சிட்டான். இவன்கிட்ட பிடிச்ச அனைத்தையும் அவன் ஹவுதி கொடுத்துட்டான். இதுக்கு எவ்வளோ அதான் கேட்குறான் ஈரான், கொஞ்சமாவது மண்டையில் அறிவு கொண்டு சிந்தி 700 லட்சம் கோடி 7 ட்ரில்லியன் டாலரை ஸ்பெண்ட் பண்ணி ஈராக்லேயும் ஆப்கான்லேயும் உன்னால் ஜெயிக்க முடிஞ்சுதா? நீ எங்களை எப்படி ஜெயிப்ப அப்படின்னு சவால் விட்டுருக்காங்க. இன்றைக்கி ஐநாவிலையும் அவங்க பேசிட்டாங்க. கொதிநிலை அரசியலில் மாறுபட்ட விஷயங்களை நான் சொல்லிட்டேன்.
அடுத்தடுத்த ஆதாரங்களோடு கரண்ட்டில் உங்களுக்கு தரேன். தொடர்ந்து எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. நிறைய விஷயங்களை தரேன். இந்த விஷயங்கள் கற்பனை அல்ல. உலக சர்வதேச செய்திகளின் தமிழாக்கம் மட்டுமே உங்களுக்கு இருக்கும். உங்களின் அன்புக்கும் உங்களுடைய எமது ஆதரவுக்கும் நன்றி. நாங்கள் போடக்கூடிய இந்த இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல்லை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் எங்களுடைய வீடியோக்கள் உடனடியாக போர் களச்சூழ்நிலை பற்றி உங்களுக்கு வரும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.